வணக்கம். சந்தனக்கலை. ஒரு நாட்டில் ஒரு கொடிய குற்றம் பண்ணவனா என்ன பண்ணிட்டாங்க, மரண தண்டனை கொடுத்துடணும்னு நினச்சிட்டாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, இவருக்கு மரண தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு. சில விஞ்ஞானிகள் வர்றாங்க, அதாவது மருத்துவ விஞ்ஞானிகள் வந்தாங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் இவர் மரணம் அடைய போகிறான்றது, கொலை செய்யப்பட போகிறாரு, கொல்ல போகிறோம், இவருக்கு விஞ்ஞானபூர்வமாக நாங்கள் சில ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, மரண தண்டனைக்கு நாங்கள் மருத்துவ ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அப்படின்னு. சரின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டுவிரியன் பாம்பை கடிக்க விட்டு கொலை பண்ணிடலாம் சரின்ட்டு ராஜா சொல்லிட்டார். அவனை கொண்டு ஒரு சேரில் உட்கார வச்சு கண்ணை கட்டி உட்கார வச்சுட்டாங்க. பாம்பு போல் அவனுக்கு சொல்லியாச்சு, பாம்பை வச்சு கடிக்க வைக்க போகிறோம்னு சொல்லிடுறான். பாம்பை போல் ஒரு கயிறு வடத்தை அவன் மேலே ஊறுற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து ரெண்டு குச்சியை வச்சு அவனுடைய கையில் பஞ்ச் பண்ணுறாங்க, லேசாக குத்துறாங்க. அவ்வளோதான், பாம்பை வச்சு கடிக்க வரல, குச்சியை வச்சு லேசாக குத்துறாங்க, அவ்வளோதான். சிறிது நேரத்தில் அவன் இறந்துடுறான். அப்படின்றப்ப அவனோட உடலில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப விஷம் கலந்துருக்கு. அது எப்படி பாம்பு கடிக்காமல் எப்படி விஷம் வருது அப்படின்னா, அவனுடைய மனப்பிரமை, பாம்பு தான் நம்மளை கடிக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்ட உடனே அவனுடைய உடல், இன்க்ளூடிங் அவர் செல்ஃப், நம்ம உடம்பும் அப்படித்தான், தன்னிச்சையாக விஷத்தை உருவாக்கிடுது அவங்க உடம்பு. ஸோ எதுவுமே நம்ம உடம்புல ஏற்படக்கூடியது மனம் சார்ந்தது தான். 90% மருத்துவத்தில் நம்மளுக்கு சரியாகுது அப்படின்னாலும் கூட அதில் 90% நம்ம மனசை பொறுத்து தான் அமையுமே தவிர மற்றபடி எதுவும் அமையாது. ஸோ எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, நல்லதோ கெட்டதோ நம்ம மனதில் எதையுமே திடமான ஒரு மனநிலையில் இருந்தோம்னா நம்மளுக்கு ஆபத்து ஏற்படாது. நன்றி, வணக்கம். உங்கள் சந்தனக்கலை.